போராட்டமாகும் வாழ்க்கை. புதன் சூரியனோட இணைவு போராட்டத்தை ஏற்படுத்துமா, என்னதாங்க நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே புதுசா வரவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் நம்மளுடைய சேனலுக்கு எப்பயுமே தேவைப்படும். துலாம் காலச்சக்கரத்துடைய 7வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த மே மாதம் எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத ஒரு எதிரியோட போய் குருவோட போய் உட்கார்ந்து சும்மா ஒரு மாதிரியே போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கிரன், 6ஆம் அதிபதியான குரு பகவான் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்றது பூர்வீகத்துல இருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். பட் டெஃபினட்டா அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க கரியர் எப்படி இருக்க போகுது, உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, உங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரகநிலை எப்படி இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல கிரகநிலை பாத்தீங்கன்னா, ராகு மாய கிரகமான ராகு, சாயா கிரகமான ராகு ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை வந்து அமர்ந்திருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல புதன் சூரியன், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் குரு, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது. இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த ராகு கேதெல்லாம் எதுக்குதாங்க இருக்காங்க, அவங்க சும்மாவே வந்து மாதம் மாறுவாங்களா, இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வரும். இந்த ராகு கேது அப்படின்றது நில கிரகங்கள். இந்த நில கிரகங்கள் வந்து 18 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ராகு கேது அப்படின்றது மாறுவாங்க. அப்ப ராகு வந்து உங்களுக்கு 5ல இருக்கு, கேது வந்து உங்களுக்கு 11ஆம் பாவத்துல இருக்கு. ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால குழந்தை ரீதியா இருக்கக்கூடிய மன கஷ்டம், மன பிரச்சனை, குழந்தையே என்னால பெற்றுக்க முடியலங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் போறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய இந்த துளாராசிக்காரங்களுக்கு அடிச்சுதா ஜாக்பாட்டுன்ற மாதிரிதான் இந்த வருடம் குழந்தை ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா போவீங்க. ஸோ நான் வந்து ராகு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராகு 5ஆம் இடத்த அமர்ந்தாலே IVF ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் போகும். பட் அதுல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா, எஸ், கண்டிப்பான முறையில உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். 5ல் இருக்கக்கூடிய ராகு வீடு கொடுத்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. என்ன ஒண்ணு, ஒரு சில தடை, ஒரு சில தாமதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். பட் டெஃபினட்டா நல்ல ரிசல்ட்டே வரும். பெற்றோர்கள் வந்து உங்களுடைய குழந்தைய நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, பல வருடமா பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்னா, இந்த மாதத்துல ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய கான்டாக்ட் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், இல்ல அவங்க மூலமா ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு, இல்ல ஒரு ஆதாயம், இல்ல அவங்க மூலமா ஒரு சப்போர்ட். 5ஆம் இடத்தோட அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில பிரச்சனைகள், பிரிதல் எல்லாமே இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்களா? எஸ், இருப்பீங்க. ராசிக்கு 7ஆம் வீட்டுல செவ்வாய். இங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்னங்க நடக்க போகுது, போர்க்களமான போராட்டம் நடக்க போதா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நல்ல பெரிய ஒரு சண்டை வந்து பிரிய போறீங்களா? இல்லவே இல்லை. உங்களுடைய உறவு இன்னுமே க்ளோஸா தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்றது ஒரு நெருப்பு கிரகம், சுக்கிரனோட வீடு துலாம் அப்படின்றது ஒரு காற்று. ஸோ காற்று நெருப்பு சேர்ந்தா எப்படி இருக்கும், சும்மா ஜெகஜோதியா எரியும் இல்ல, அந்த மாதிரி தான் உங்களுடைய திருமண பந்தமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த மே மாதம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. உங்க முதுக தட்டி விடுவாங்க, உங்க தோலை தட்டி விடுவாங்க, உங்களுக்கு அப்படியே ரொம்ப சப்போர்ட்டா உங்களை எல்லா விஷயத்துலயும் உங்களை மேல கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல, ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்க, எனக்கு இத்தனை நாளா, எனக்கு இத்தனை மாதமா அதுக்கான டைம் பீரியடே இல்லை, மாதமே அமையலன்னா, எஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மந்த். இந்த மாதம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாதம். மே 11ஆம் தேதிக்கு மேல, ஏன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க, குரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. குரு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், என்னதான் ஒரு எதிரியா இருந்தாலும் பாக்கியத்துல போயிட்டாரு ஒரு எதிரி. ஸோ பெருசா உங்களுக்கு கெடுபலம் கெடுக்க முடியாது. ராசிநாதன் வந்து சுக்கிரனும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்காரு இல்லையா? ஸோ 2 பெரிய கிரகங்களும் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கு.
ஸோ பெருசா கெடுக்க முடியாது. அதனால ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பெரிய அளவுல உங்களுக்கு எதுவும் பாதைகள் வராது. அடுத்து கரியர். துளாராசி சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா வேலை, ஒர்க்கு, கரியர் இதுதான்டா எனக்கு முக்கியம், எனக்கு வேற எதுவும் வேணாம், என்னை விட்டுடுங்க தனியா, நான் பாட்டு என்னோட வேலையை பார்த்துட்டு என் குடும்பத்துக்கு நான் சம்பாரிச்சு போட்டு என் வாழ்க்கையை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டானவங்க. அது மட்டும் இல்லாம யாராவது ஹெல்ப் கேட்டா அதை வந்து ஒரு தயால குணம் உங்களுக்கு இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நீங்க கொடுக்குற ஒரு பக்குவமும் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு எதிர்பார்க்காத ஹெல்ப்பும் வந்து நீங்க தான் பண்ணுவீங்க. 12 ராசிகளே எதிர்பாராத ஹெல்ப் யாரு தான் பண்றாங்கன்னு கேட்டா அது துளாராசியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த ராசியில தான் சனி பகவான் உச்சம். அப்ப சனி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த ஹெல்பிங் டெண்டன்சி தான். அடுத்தவங்களுக்காக வாழ பிறந்தவர் தான் சனி. அப்போ உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாதமா இருக்க போது. பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பண்றவங்க செவ்வாய் 7ஆம் வீட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் வரலாம். பட் டெஃபினட்டா அதை ஓவர் கம் பண்ணி நீங்க வந்துடுவீங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு இந்த மே மாதத்துல வந்து பாருங்க. ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல கூடவே வந்து குருவும் போயிருக்காரு. டெசிஷன்ல ஒரு சில டவுட் வரலாம். நீங்க எடுக்கிற டெசிஷன்ல ஒரு மாதிரி ஒரு குழப்பங்கள் வரலாம், கண்டிப்பான முறையில வரலாம். ஏன்னா உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருக்காரு. பட் என்ன இருந்தாலும் ராசிநாதன் 9ஆம் இடத்துல 6ஆம் இடத்தோட அதிபதியோட சேர்ந்து 3ஆம் இடத்தோட அதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு சில குழப்பங்களால ஒரு சில முக்கிய முடிவுகளை நீங்க தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படும். செகண்ட் வீக்ல இருந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. சரி, ஓகே, இது இப்ப பண்றதுக்கான டைம் ரேட் இல்ல போல, தள்ளி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுடுவீங்க. நீங்களாவே அதை செல்ஃபாவே தள்ளி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல துளாராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூப்பர் டூப்பரான ஒரு இடம் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல இருக்கிறது அப்படின்றது புதுவித உத்வேகத்தையும் புதுவித வளர்ச்சியும் புதுவிதமான சந்தோஷத்தையும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிச்சயமான முறையில உங்களுக்கு வந்து கொடுக்கதான் போறாரு. அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. கன்னி ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.